வெல்கம் பேக் டு டிஎன்பிஎஸ்சி லீடர்ஸ் அகாடமி. உங்களுக்கு ப்ரிலிம்ஸ் கம் மெயின்ஸ் பேட்சில் 30% ஆஃபர். யாருக்கு சார் அப்படின்னா 2A கவுன்சிலிங்கை அட்டன் பண்ணி வேலை இல்லாதவருக்கும், ஹார்ட் லக்கில் உங்களுடைய வேலை கிடைக்காம போன நபர்கள் யாராக இருந்தாலும் சரி, எந்த கம்யூனிட்டியாக இருந்தாலும் சரி, உங்களுடைய ரேங்க் எந்த இதில் இருந்தாலும் சரி, உங்களுக்கு இந்த 30% ஆஃபர் பொருந்தும். வேலை கிடைச்சிடுச்சு சார், ஆனால் நான் என்ன செய்ய போகிறேன், என்னுடைய வேலையை வர தேர்வில் அப்கிரேட் பண்ண போகிறேன். லெவல் 10ல் இருக்கக்கூடிய பதவியை நான் எடுத்திருக்கேன், நான் லெவல் 12க்கு போக போகிறேன். நான் லெவல் 12ல் ஆல்ரெடி இருக்கேன் சார், ஆனால் அது போலீஸ் போஸ்ட்டாக இருக்குது, நான் காமன் சிவில் போஸ்ட்டுக்கு எடுக்க ட்ரை பண்ண போகிறேன் அப்படிங்கிற நபராக இருந்தால் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். நம்மளுடைய கூகுள் ஃபார்மோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட் பாக்ஸ்லையும் கொடுத்துட்றேன். இந்த ரீஆக்டிவேட் பேட்சில் நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு ஒன்றே ஒன்று தான் சார் செய்யணும். உங்களுடைய நேம், மொபைல் நம்பர் அண்ட் மெமோவை அப்லோட் பண்ணிடணும். கவுன்சிலிங் போகிறதுக்காக நீங்கள் ஒரு மெமோ டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க. அது பிடிஎஃபாக இருந்தாலும் சரி, இமேஜாக இருந்தாலும் சரி, அதுக்கு ஃபார்மேட் ரெஸ்ட்ரிக்ஷன் எதுவும் கிடையாது. நீங்கள் மெமோவை அப்லோட் பண்ணலாம். இதில் மொபைல் நம்பரும் எதுக்காக அப்படின்னா, உங்களுக்கு லோவாக இருக்கீங்க, உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜி ஏதாச்சும் ரீஅஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் மொபைல் நம்பர் கேட்குறோம். மொபைல் நம்பர் கொடுக்க உங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா சைஃபர்னு போட்டு நீங்கள் அப்லோட் பண்ணிடலாம். இப்போ இந்த ரீஆக்டிவேட் பேட்சில் உங்களுக்கு சொல்கிறதுக்கு என்ன சார் இருக்குது அப்படின்னா, நம்ம அதிர்ஷ்டத்தை நம்பி படிக்கலை, நம்மளுடைய உழைப்பை நம்பி படிக்க போகிறோம். கடினமான கேள்விகளுக்கும் எப்படி பதில் அளிப்பது அப்படிங்கிற கம்ப்ளீட் டேட்டா இருக்குது. இது ஜஸ்ட் உங்களை திருப்பி உங்களுடைய படிப்பை ஆரம்பிங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. நீங்கள் ஆரம்பிக்கும் போது என்னென்னலாம் செய்யணும் அப்படிங்கிறதுக்கும் என்ன பண்ண போகிறோம், இந்த பேட்சில் உங்களுக்கு சொல்ல போகிறோம். ரைட், ஃபஸ்ட்டு நம்ம சொல்கிறது என்ன சார் அப்படின்னா, போன வாட்டி லாங்குவேஜ் நீங்கள் படிக்கும்போது பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி அப்படின்னு இருந்திருக்கும். இப்போ அதில் சில மாறுதல் இருக்குது. அப்போ லாங்குவேஜில் இருக்கக்கூடிய 100 கேள்விகளை எப்படி நான் பயிற்சி செய்வேன் அப்படிங்கிற ஒரு கவலை இருந்துச்சுன்னா, உங்கள்கிட்ட நான் சொல்லிக்கக்கூடியது, ஆல்ரெடி நீங்கள் குரூப் 2A மெயின்ஸில் கிராமர் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் தமிழாக இருந்தாலும் சரி, இங்கிலீஷாக இருந்தாலும் சரி, 2A மெயின்ஸில் நீங்கள் கிராமர் ப்ராக்டிஸ் பண்ணதுனால இதில் உங்களுக்கு கடினத்தன்மை இருக்காது. ரைட் சார், ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நீங்கள் சொன்னதுக்கு நான் என்ன பண்ணிக்கிறேன், டிக் அடிக்கிறேன். சிலபஸ் சேஞ்சஸ் இருந்தாலும் பரவாயில்ல, ஆல்ரெடி கிராமரில் எனக்கு இன்டெப்த் நாலேஜ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டேன். அடுத்து 21 கேள்விகளுக்கு யாருக்குமே பதில் தெரியாது. அந்த தலைப்புகளை நீங்கள் என்ன செய்ய தேவையில்லை, முதல்ல படிக்க தேவையில்லை. அது என்ன தலைப்பு அப்படிங்கிறதையும் சொல்லிடுறேன். 2, 4, 6 அப்படின்னு நம்மளுடைய பாடத்திட்டத்தில் கொடுத்துருக்கக்கூடிய அலகுகளை தான் நான் என்ன சொல்கிறேன், 21 கேள்விகள் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறேன். அப்போ ஆட்டோமேட்டிக்காகவே நீங்கள் சிலபஸை எடுத்து ஒரு வாட்டி பாருங்கள். இதை தவிர்த்து இருக்கக்கூடிய சிலபஸ் எல்லாமே ஈஸியாக இருக்கும். அதில் நம்ம 79 கேள்விக்கு டார்கெட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் செக்ஷனை முடிச்சாச்சு. அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது என்ன சார் அப்படின்னா, ஜிஎஸ்ல இருக்கக்கூடிய சிலபஸ். நீங்கள் இங்கிலீஷாக இருந்தாலும் சரி, தமிழாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு நான் சொல்லிட்டது என்னது, 79 கேள்விகள் போடுறதுக்கு தான் நம்ம ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். அப்போ 2A மெயின்ஸ் எழுதுன உங்களுக்கு தெரியும், நம்ம 2A மெயின்ஸில் ஜெயிக்கணும் அப்படின்னா நமக்கு ஜிஎஸ் டாப்பிக்கும் ரீசனிங் டாப்பிக்கும் தான் கை கொடுக்கும்னு. அப்போ ஜிஎஸ்ஸை நம்ம எப்படி சார் படிக்க போகிறோம், வெறும் ப்ரிலிம்ஸுக்கு மட்டும் படிக்க போகிறோமா அப்படின்னு கிடையாது, நம்ம ப்ரிலிம்ஸுக்கும் மெயின்ஸுக்கும் சேர்த்து படிக்க போகிறோம். இதை திருப்பியும் சொல்கிறேன், ப்ரிலிம்ஸுக்கும் மெயின்ஸுக்கும் சேர்த்து படிக்க போகிறோம். நீங்கள் 2A மெயின்ஸை ஆல்ரெடி எழுதியிருக்கீங்க. அப்போ மெயின்ஸில் என்ன டாபிக் இருக்குது, ப்ரிலிம்ஸில் என்ன டாபிக் இருக்குன்னு ஒரு அளவுக்கு உங்களுக்கு என்ன இருக்கும், நாலேஜ் இருக்கும். உங்களுக்கு இப்போ நம்ம என்ன சார் செய்ய போகிறோம் அப்படின்னா, ஒவ்வொரு நாளும் நம்ம எப்படி அதை கவர் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத ஒரு சாம்பிள் காட்டுறேன். இப்போ கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் நீங்கள் ப்ரிலிம்ஸையும் படிச்சிருவீங்க, மெயின்ஸையும் படிச்சிருவீங்க. ஆல்ரெடி நான் என்ன சொல்லியிருக்கேன், உங்களுக்கு லாங்குவேஜை பற்றின பயம் இருக்கக்கூடாது, நம்ம ஜிஎஸ்ல தான் ஸ்ட்ரென்தன் ஆகணும்னு சொல்லியிருக்கேன். அப்போ லாங்குவேஜில் நீங்கள் தினைக்கும் ஒரு டாபிக் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண போகிறீங்க. அடுத்து ப்ரிலிம்ஸ் கம் மெயின்ஸ் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, ப்ராக்டிஸ் பண்ண போகிறீங்க. ரைட் சார், எல்லா நாளுமே மெயின்ஸ் இருக்குமான்னு கேட்டால் இருக்காது. நமக்கு சிலபஸில் 2A மெயின்ஸில் நமக்கு மெயின்ஸ் டாபிக் இருக்கக்கூடிய தலைப்பை மட்டும்தான் நம்ம என்ன பண்ணுவோம், மெயின்ஸ் லெவலில் ஆழ்ந்து படிப்போம். அப்போ ஒரு வாரம் ப்ரிலிம்ஸ் கம் மெயின்ஸுக்கு நம்ம படிப்போம். அடுத்த வாரம் என்ன சார் செஞ்சிருவோம் அப்படின்னா, ஜஸ்ட் ப்ரிலிம்ஸுக்கு இருக்கக்கூடிய தலைப்புகளை மட்டுமே நம்ம படிப்போம். ரைட்டா, டெய்லி ஒரு டாபிக்
அது ஜிஎஸ்ல, ஜென்ரல் தமிழ்ல, ஜென்ரல் இங்கிலீஷ்ல அப்படின்னு முடிக்க அந்த டாபிக்கு நீங்க தேர்வு எழுதுனீங்கன்னா பை சான்ஸ்ல போன உங்களுடைய பதவியை நீங்க பிடிக்க முடியும். அதனால தான் இதுக்கு ரீஆக்டிவேட் அப்படின்னு ஒரு பெயர் வச்சிருக்கோம். உங்களுக்கு சிறப்பு சலுகையும் கொடுக்குறோம். உங்களோட உழைப்பை இன்னும் 1% இம்ப்ரூவ் பண்ணா போதும், வெற்றிக்கு அருகில நீங்க போயிடுவீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில இதை முன்னெடுக்கிறோம். விருப்பமுள்ள மாணவர்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா, கூகுள் ஃபார்ம் நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன், கமெண்ட் பாக்ஸ்லையும் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி நீங்க அப்லோட் பண்ணுங்க. அப்லோட் பண்ணிட்டு எங்களுடைய டெலகிராம் சேனலுக்கு நீங்க மெசேஜும் பண்ணலாம். 30% ஆஃபர் இல்ல ரீஆக்டிவேட் அப்படின்னு நீங்க பதில் சொல்லுங்க. நாங்க அதற்கு உங்களுக்கு திருப்பி ரிப்ளை பண்றோம். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ டு ஆல்.